எப்படி நம்முடைய முடிவை எடுக்க வேண்டும், என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதனால் என்ன பாதிப்பு என்கின்ற பலவிதமான கருத்துக்கள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் முடிவெடுத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு எங்களுடைய அதிகாரப்பூர்வமான முடிவை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அன்பண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதில் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. அவர் பேசியிருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களிலும் எங்களுக்கு ஒப்பிகை இருக்குது. குறிப்பாக குரூப் 4 டேட்டாவை வச்சு பேசினாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 டேட்டாவை பற்றி பேசவில்லை என்கின்ற புள்ளி விவரத்தை கொடுத்தாங்க. குரூப் 1 எப்படி இருக்குது, குரூப் 2 எப்படி இருக்குது, குரூப் 3 எப்படி இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக எம்பிசி தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் பாதிப்பு இல்லாத